அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அனைவருக்கும் ஜும்மா முபாரக். இன்றைய தினம் வந்து வெள்ளிக்கிழமை, ஜும்மா நாளா இருக்கு. அப்போ ஜும்மாவை பத்தி ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஜும்மாவுடைய சிறப்பு அப்படிங்கிறது, அன்றைய நாளுடைய சிறப்பு வந்து மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அன்றைக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர்களை நோக்கி வந்து ஒரு உரை நிகழ்த்துவாங்க. அந்த உரைக்கு தான் என்னது ஜும்மாவுடைய சிறப்பா இருக்கு. அப்போ அந்த உரை வந்து எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, அந்த பீரியட்ல நடக்கக்கூடிய சமகால நிகழ்வுகள் குறித்து, சமூக, அரசியல், ஆன்மீக, பொருளாதார பிரச்சனைகளை குறித்து அன்றைய தினம் வந்து என்னது பேசப்படும். அதுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கப்படும், அந்த சமகால பிரச்சனைகளுக்கு. ஸோ இதுதான் என்னது ஜும்மா உரையோட சிறப்பா இருந்தது. ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய ஜும்மா உரை அப்படிங்கிறது வெறுமனே ஆன்மீக ரீதியான சடங்கு சம்பிரதாயம் மட்டும் பேசிட்டு கடந்து போகக்கூடிய ஜும்மா உரைகளை நம்ம பல இடத்துல பார்க்குறோம். அப்போ இப்ப இருக்கக்கூடிய நம்ம இமாம்களுக்கும் பள்ளிவாசல்களுக்கும் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, ஜும்மா உரை அப்படிங்கிறது ஒரு என்னது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் வந்து அதிகமாக சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வுகளையும், இறைவனுக்கு எப்படி முழுமையா அடிபணிந்து வாழுதல் அப்படிங்கிற அந்த விஷயங்களை வந்து குரானின் மூலம் என்னது ஒரு பிரசங்க உரை பண்ணக்கூடிய ஒரு தேவை இன்றைக்கு இருக்கு. ஸோ அதை வந்து இந்த ஜும்மா உரைகளை வந்து பயன்படுத்தி நம்ம சமுதாயத்துக்கு இதுக்கான விழிப்புணர்வுகளை கொடுக்குமாறு நம்ம தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து நம்ம வீடியோ நம்ம எதை பத்தி இன்னைக்கு பேச போறோம் அப்படின்னா, நேற்றைய தினம் துல்ஹஜ் 18. அப்போ துல்ஹஜ் 18 பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, துல்ஹஜ் 18 அப்படின்ட்டு வரலாற்றுல கதீர் ஈக்கும் அப்படின்ட்டு அது இந்த நாள் அழைப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தன்னுடைய இறுதி உரை, அதாவது ஹஜ்ஜத்துல் விதான்னு சொல்லக்கூடிய இறுதி உரை, அதை வந்து முடிச்சு நிறைவு பெற்றுட்டு அடுத்ததாக ஒரு இடத்தை நோக்கி செல்றாங்க. ஸோ அந்த இடத்துல முக்கியமான ஒரு இடத்துல இரண்டு ஊர்வாசிகள், இங்கிட்டு சாம்வாசிகளும் இங்கிட்டு வந்து அது மதினாவாசிகளும் பிரியக்கூடிய அந்த ஒரு இடத்துல இருந்துட்டு முக்கியமான மூத்த சஹாபாக்கள்லாம் அனைவரையும் வச்சுக்கிட்டு சில விஷயங்களை வந்து அங்க சொல்றாங்க. ஸோ அந்த இடத்திற்கு, அந்த சம்பவத்திற்கு பெயர் தான் கதீருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னாக்கா, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில உள்ள ஒரு இடமா இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு உரை நிகழ்த்துறாங்க. ஸோ அதுல எதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்போ அந்த கதீருக்கும் அப்படிங்கிற இடத்துல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு என்ன உபதேசிக்கிறாங்க அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு, அவர்கள் வந்து இந்த உம்மத்தை விட்டு சென்றதுக்கு பிறகு இந்த உம்மத்தை வழி நடத்தக்கூடியது எது, இந்த உம்மத்தை கைடன்ஸ் பண்ணக்கூடியது எது அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக குரானையும் அஹ்லுல் பைத்தும் என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு செல்றாங்க. அப்ப இதை வந்து நம்ம எப்படி சொல்றாங்க அப்படின்னாக்கா, இந்த இரண்டும் வந்து அது ஒன்றோடு ஒன்று பற்றி பிணைஞ்சிருக்கும். எதுவரையில் நாளை கௌசர் தடாகத்துல வந்து நீங்க என்ன வந்து சந்திக்கும் முறை இது இரண்டும் என்ன ஒன்றொன்று பற்றி பிணைஞ்சிருக்கும். அதனால இதை இருக்க பற்றி குடிச்சுக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து இது ஹதீத் ஆஃப் தக்வீன்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இரண்டாவது, இந்த உம்மத்திற்கான அடுத்த தலைவராக, இந்த உம்மத்தை வழிநடத்தக்கூடிய அடைத்த ஒரு மௌலாவாக அலி ரலியல்லாஹு அவர்கள் என்னதுனாக்க அந்த இடத்துலதான் நியமிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி வந்து குறிப்பிட்டாங்க அப்படின்னாக்கா, நான் யாருக்கெல்லாம் மௌலாவாக இருந்தனோ அவர்களுக்கெல்லாம் அலியும் மௌலா அப்படிங்கிறாங்க. அதாவது நான் யாருக்கெல்லாம் தலைவராக இருந்தோனோ அவர்கள் எல்லாருக்கும் அலியும் என்னது தலைவர் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த ஒரு ஹதீஸ் இது வந்து ஷியா கிரந்தங்களையும் பதிவு செய்யறாங்க, சுன்னி கிரந்தங்களையும் பதிவு செய்யறாங்க. ஸோ அப்போ இந்த அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் இந்த ஷியாக்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக உம்மத்திற்கான கலீஃபா, உம்மத்திற்கான தலைமைத்துவம், லீடர் வந்து அலி ரலியல்லாஹு தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க கிளைம் பண்றாங்க. ஆனா இதை சன்னி தரப்புல எப்படி எடுக்கிறானாக்க, அது வந்து அலி ரலியல்லாஹுவோட சிறப்பாக தான் சொல்றாங்க தவிர, ஆஸ் யூஸ்வல் இந்த 4 கலீஃபாக்கள் வந்ததான் சரியான முறை அப்படிங்கிற அந்த கருத்தும் நிறுவனதா இருக்கு. அப்போ இந்த ஒரு சம்பவங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, அந்த நாள் அலி ரலியல்லாஹு வந்து மௌலாவாக மக்களுக்கு காமித்து கொடுத்த நாள் தான் என்னன்னாக்கா இந்த கதீருக்கும் துல்ஹஜ் 18 அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு வைக்கணும். வந்து இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அலி ரலியல்லாஹு அவர்கள் வந்து நியமிக்கிறாங்களே தலைவரா, அதன் பிற்பாடு வந்து என்ன நடக்குது அப்படின்னாக்கா, சுன்னி ஸ்காலரான இப்னு கதீர் மற்றும் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவங்க பதிவு செய்யறாங்க. உமர் ரலியல்லாஹு இருக்காங்களா, அவங்க அலி ரலியல்லாஹு அப்படி கீழே இறங்கி வந்தோன்னே, நீங்கள் இப்போது ஒவ்வொரு விசுவாசம் உள்ள ஆணுக்கும் பெண்ணுக்கும் மௌலாவாகி விட்டீர்கள் என்று அது உமர் ரலியல்லாஹு அலியிடம் கூறுறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு வந்து அலியை வந்து கங்க்ராட்ஸ் பண்றாங்க அந்த இடத்துல. இது வந்து சுன்னத் ஜமாத் இமாம்களே இதை பதிவு செய்யறாங்க. அப்போ இந்த நிகழ்வு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த உம்மத்துக்கு காமிச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சம்பவத்தை வந்து ஏன் இன்னைக்கு வந்து உம்மத்துல யாருக்கும் தெரியல அப்படின்னாக்க, இது வந்து பல்வேறு சதிகள் செய்து இந்த நாள் மறக்கடிச்சிருக்காங்க, பல்வேறு சூழ்ச்சி செஞ்சு. அது ஒரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, பிற்காலத்துல வரக்கூடிய மூத்த இமாம்களும் இது யாருமே அந்த அளவுக்கு பதிவு செய்யலையே. காரணம் என்ன அப்படின்னாக்கா, அவங்களோட பீரியட்ல இருந்து அப்பாசிட் ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கா, இந்த அஹ்லுல் பைத்துக்கு எதிராக, ரசூலோட குடும்பத்திற்கு எதிராக இருந்தாங்க. அப்ப இந்த மாதிரியான ஹதீஸ்களையும் இந்த மாதிரியான விஷயங்களை பதிவு செய்வது மூலியமாக அவங்க என்னங்கனாக்கா கடும் கோபம் அடைஞ்சு பல வகையான கொடுமைகள் புரிஞ்சாங்க. ஸோ இதன் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தை குறித்தான பல ஹதீஸ்கள் என்னது இந்த மாதிரியான ரிவாயத்துகளை பதிவு செய்யாம வச்சிருக்காங்க. அதுதான் சுன்னத் ஜமாத்தோட கிரந்தங்களை இதனால பதிவு செய்யாம வச்சிருக்காங்க.
இந்த சம்பவத்தை ஒப்பிட்டு சில குரான் வசனங்களும் இறக்கப்பட்டது அப்படின்ட்டு என்னது சில சுன்ன ஜமாத் இமாம்களும் ஷியா இமாம்களும் மேற்கோள் கட்டுறாங்க. அது என்ன வசனம் அப்படின்னாக்கா, அல் மாய்தால வரக்கூடிய 67வது வசனம், தூதரே உம்முடைய இறைவனிடம் இருந்து உம்மீது இறக்கி வைக்கப்பட்டவற்றை மக்களுக்கு எடுத்து வைத்து கூறுவீராக. நீர் அவ்வாறு செய்யாவிடில் அவன் வழங்கிய தூதுவ பொறுப்பை நிறைவேற்றியவராக மாட்டீர். அல்லாஹ் உம்மை மனிதர்களின் தீங்கிலிருந்து காப்பாற்றுபவனாக இருக்கின்றான். உங்களுக்கு எதிராக நிராகரிப்பவர்கள் வெற்றிக்கான பாதை அல்லாஹ் ஒருபோதும் காண்பிக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றானாக்கா, நான் வந்து உனக்கு சில விஷயத்த சொன்னா அதை மக்களுக்கு எடுத்துரை அப்படின்ட்டு நான் அல்லாஹ் வந்து இந்த இடத்துல கட்டளைறான். அப்ப இது எந்த சம்பவம்ட்டு அவங்க குறிப்பிடுறாங்க. அந்த இமாம் யாருனாக்கா, இமாம் அல் சுயூதி, இமாம் அல் ராசி, சுன்ன ஜமாத் இமாம், பல ஷியா இமாம்களும் அதை இதை வந்து குறிப்பிடுறாங்க. அல்லாஹ் வந்து இந்த அலி அலி தலா தான் அடுத்த உம்மத்துக்கான அடுத்த தலைவருங்கிற அந்த விஷயத்தை வந்து ரசூலா வந்து அது அல்லாஹ் வந்து உம்மத்துக்கு வந்து தெரியப்படுத்தின அல்லாஹ் வந்து குரான் வசனமே இறக்கியிருக்கான். ஸோ அதன் விளைவாக ரசூலா வந்து இந்த இடத்துல வச்சு, அந்த கதிர்க்கும் அந்த ஒரு இடத்துல வச்சு மக்களுக்கு என்னது இந்த விஷயத்த வந்து மக்களுக்கு வந்து தெரிவிக்கிறாங்க அப்படின்ட்டு இவங்க வந்து மேற்கோள் கட்டுறாங்க. கதீரிக்கும் அப்படிங்கிற அந்த துல்ஹஜ் 18 சிறப்பு இதுதான். அன்றைய தினம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அவர்கள் வந்து உம்மத்துக்கு ஒரு மௌலாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளாக இருக்கு. அப்ப இதை பொறுத்த வரைக்கும் சுன்னிகளுடைய தரப்பு வாதம் என்னன்னாக்கா, அது அலி ரலியல்லாஹு வசீலத் மட்டும்தான், அலி ரலியல்லாஹு மேன்மைப்படுத்தி தான் சொன்னாங்க தவிர அது வந்து அரசியல் ரீதியான ஒரு தலைவராக எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது இவர்களுடைய வாதமா இருக்கு. ஆனா ஷியா தரப்பினரோட வாதம் என்னன்னாக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எப்படி வந்து இந்த உம்மத்துக்கு அனைத்து விஷயங்களையும் நேர்வழி காமிச்சு கொடுத்தாரோ அதே போல அவர்கள் சென்ற பிறகும் உம்மத்து வழி தவறாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 விஷயங்களை அதை காமிச்சு கொடுத்தாங்க. ஒன்று குரான், மற்றொன்று அஹ்லுல் பைத். அப்போ அதுல வரக்கூடிய அஹ்லுல் பைத்தில் வரக்கூடிய அலி ரலியல்லாஹு தான் இந்த உம்மத்துடைய மௌலா தலைவராக இருக்கணும் அப்படிங்கிறது ஷியாக்களுடைய வாதமா இருக்கு. அதனாலதான் இந்த நாளை வந்து அவங்க என்னது ஒரு ஃபெஸ்டிவலாவே, அதாவது ஈதுல் கதிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை நாளாவே இந்த நாளை அவங்க வந்து கொண்டாடுறாங்க. இன்றைய வரைக்கும் அதனால சிறப்பு மிக்க நாளாக கொண்டாடிருக்காங்க. அன்றைய நாளில் நோன்பு வைக்கிறாங்க. எவ்வாறு நம்ம வந்து மற்ற பண்டிகை பெருநாளை கொண்டாடுவோமோ அது போல அந்த நாளையும் அவங்க கொண்டாடுற ஒரு விளக்கம் இருக்கு. அப்போ இறுதியாக இரு தரப்பினருடைய வாதம் வந்து இதுதான் அப்படிங்கிறத நம்ம எடுத்து வச்சுக்கோம். இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். அப்போ என்னுடைய ஒப்பீனியன் அப்படிங்கிறதையும் இன்ஷால்லா நான் இதுல பதிவு செய்யறேன். அப்படின்னாக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக இந்த உம்மத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காமிச்சு கொடுத்துருக்காங்க. அது அலி ரலியல்லாஹு தான் இந்த இடத்துல வந்து அவங்க காமிச்சு கொடுத்துருக்காங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அதன் பிற்பாடு ரசூலாவுடைய வஃபாத்திற்கு பிறகு அந்த இடத்துல வந்து பல்வேறு குழப்பங்கள் நிகழ்ந்தது. அதன் விளைவாக ஒரு கட்டாயத்தின் பேரால அபூபக்கர் ரலியல்லாஹு அது பையத் வாங்கினேன் அப்படிங்கிறதும் அது வரலாற்றுல பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க. இதை மறுக்க முடியாது. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய பையத்துங்கிறதையே விருப்பப்பட்டு அதை இது பண்ணல, அது ஒரு கட்டாயத்தின் பேரால அந்த பையத் நடந்துச்சு அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹுவே குறிப்பிடுறாங்க. சரிங்களா? ஸோ அதன் காரணமாக அந்த இடத்துல குழப்பம் வந்துடக்கூடாது, ஃபித்னா தலைவங்கிடக்கூடாதுன்ட்டு அங்க ஒரு பையத்து நடக்குது. அதை வந்து அது ஒருமனதாக அனைத்து முஸ்லீம்களும் ஏத்துக்கிறாங்க. பிற்பாடு அலி ரலியல்லாஹு அந்த பையத்துல வந்து உடன்படல, அதுல ஒரு மாற்று கருத்து இருந்தாங்க. பிறகு என்ன அலி ரலியல்லாஹுவும் அந்த பையத்தை ஏத்துக்கிறாங்க. இந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய நியமனம் வந்து தவறாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சிருப்பாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு ஒருபோதும் அது மாதிரி செய்யல. அவர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டு தான் வாழ்ந்தாங்க. அப்போ வந்து என்னதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து அலி ரலியல்லாஹு வர வேண்டியதாக இருந்தாலும் மக்களுடைய ஒருமித்த கருத்து, மக்களுடைய கலந்து ஆலோசித்தல், அதாவது இஜ்மாவு சஹாபா அடிப்படையில அபூபக்கர் தேர்வு எடுக்கிறாங்க. இந்த தேர்வு முறையும் இஸ்லாம் வந்து அனுமதிக்குது. ஸோ அதன் அடிப்படையில் அபூபக்கர் ரலியல்லாஹு கலீஃபாவாக நியமிக்கிறாங்க. ஸோ அவர்கள் பீரியட்லயும் அலி ரலியல்லாஹு சம்பந்தத்துல தான் இருக்காங்க. அதற்கு அடுத்ததாக உமர் ரலியல்லாஹு கலீஃபாவாக நியமிக்கப்படுறாங்க. அதுலயும் அலி ரலியல்லாஹு அந்த நியமனத்தையும் ஏத்துக்கிட்டு, இன்னும் சொல்ல போனா உமர் ரலியல்லாஹுவோட பல்வேறு பிரச்சனைகளையும் அலி ரலியல்லாஹு இருந்து தீர்த்து வச்சிருக்காங்க. ஒரு உற்ற தோழராக நின்று பல சமயங்கள்ல ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து உமர் ரலியல்லாஹுவோட ஆட்சி காலத்துல அலி ரலியல்லாஹு நின்று பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த சம்பவங்களும் நம்ம பார்க்கிறோம். அப்ப அடுத்ததாக வரக்கூடிய உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சியையும் அலி ரலியல்லாஹு ஏற்றுக்கொண்டு அந்த ஆட்சியில நடக்கக்கூடிய நன்மை தீமையில எடுத்து கூறி கலீஃபாக்கு அது உறுதுணையாக நின்றுருக்காங்கிறதை நம்ம வரலாற்றுல பாக்குறோம். மேலும் எந்த அளவுக்குனாக்கா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை வந்து கொல்ல வேண்டும் அப்படின்ட்டு கவாரிஜிகள் நிற்கிற அந்த சமயம் தன்னுடைய இரு மதங்களே அது பாதுகாவலராக அலி ரலியல்லாஹு நியமிக்கிறாங்க. அப்ப இந்த விஷயம் நமக்கு எதுக்கு சொல்றோம் அப்படின்னாக்கா, ஷியாக்களோட வாதப்படி அலி ரலியல்லாஹு தான் அடுத்த மௌலாவாக இருக்கணும், இவர்களுடைய நியமனம் எல்லாமே அது தவறு, அது வந்து கிலாஃப், அது வந்து நம்ம வந்து இஸ்லாமிய ஒரு நியமனமாக அதாவது தலைவராக ஏத்துக்க முடியாது அப்படின்னா, அப்ப அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சிருப்பாங்க, அந்த ஆட்சியை அதை மாற்றிருப்பாங்க. அப்போ ஒருபோதும் அது மாதிரி செய்யல, அதையும் அங்கீகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு அவர்களுடைய ரூலிங்க்கு அப்புறம் இறுதியாக திரும்பியும் இந்த ஆட்சி அப்படிங்கிறது அலி ரலியல்லாஹு அவர்கள் கையில தான் வருது. அப்போ ரசூலா எப்போ மௌலான்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் திரும்பியும் இந்த இடத்துல அது உறுதியாயிருது. ஸோ அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து என்னோட நிலைப்பாடா இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பதிவு செஞ்சுக்குவோம். இன்ஷால்லா எது உண்மை அப்படிங்கிறது, எது சத்தியங்கிறது இறைவனே அறிவான். நம்ம சத்தியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மனிதராக தான் இருக்கும். அப்ப எல்லாம் வல்ல இறைவனே அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கான் என்று கூறி
இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.